பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளின் பயணத்தில் கடைசியாக அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் மரித்து விட்டாரா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக ஒரு போர் சேவகன் அவருடைய விழாவில் ஒரு ஈட்டியை வச்சு குத்தும் பொழுது அந்த விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வந்தது என்பதை வாசிக்கிறோம். இது எதை குறிக்கிறது என்றால், ஆதாமை படைத்த பொழுது அவனுடைய விழாவிலிருந்து தான் ஏவாளை படைத்து அவனுக்கு முன்பாக நிறுத்தும் பொழுது ஆதாம் அவளை பார்த்து சொல்கிறான், நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாய் என்று அப்படி சொல்கிறான். ஸோ அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நம்மை மீண்டும் அவரோடு ஒப்புரவாக்கி கொள்வதற்காக அவர் கொடுத்தது அவருடைய சொந்த ரத்தம். அவருடைய விழாவிலிருந்து வழிந்த ரத்தம் எதை குறிக்கிறது என்றால், நம்மை அவருடைய மணவாட்டியாகிய சபையாக ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய மணவாட்டியாக ஏற்றுக்கொண்டுள்ளார். எத்தனை நல்ல தேவன் பாருங்களேன்! இந்த அன்பு எத்தனை பெரியது! நமக்காக சிந்தப்பட்டது ஒரு ஆட்டுக்குட்டி வெள்ளாட்டுக்கடாவோட ரத்தம் இல்லை, தேவகுமாரனுடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டிருக்கிறார். அப்போ இந்த மனித வாழ்க்கையின் பரிபூரணம் எங்கே இருக்குன்னா, இந்த மேலான அன்பை நாம் யோசித்து பார்க்கும் பொழுது, எனக்காக மாம்சத்தில் இறங்கி வந்து அந்த சிலுவையில் அத்தனை அவமானங்களையும் பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு, நீ என் மாம்சத்தில் மாம்சமும் என் எலும்பில் எலும்புமாக இருக்கிறாய், நீ தனியாக இல்லைன்றதை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிச்சிருக்கிறாரு. இன்றைக்கு அநேக பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த அன்பை அறியாமல் இருக்கிறது தான். அதாவது அவர் ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பமாய் நான் உனக்குள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் நமக்குள்ள ஜீவ அப்பமாய் ஜீவ ஒளியாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. ஸோ இன்றைக்கு நாம் நினைத்து பார்த்து யோசித்து தியானிக்க வேண்டியதெல்லாம் ஒன்று தான், அவருடைய அளவு கடந்த அன்பு, அறிவு கெட்டாத அன்பை நாம் இன்னும் ஆழமாய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் சகல பரிபூரணத்தினால் நிரப்பப்படும். இன்றைக்கு ஏதாவது கவலையில், பிரச்சனையில், போராட்டத்தில் இருந்தீங்கன்னா அதையெல்லாம் விட்டுட்டு அவர் நமக்காக சிந்திய ரத்தம், அந்த ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது அந்த விழாவில் இருந்து வழிந்த ரத்தத்தினால் நாம் மீட்டு கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ எந்த இருளும் நம்மை சூழ முடியாது என்பதை ஆணித்தரமாக நம்பி விசுவாசித்து அவரோட அன்பை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக எல்லா பயங்களும் நீங்கி போகும். ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இன்றைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் எப்படிப்பட்ட கவலைகள், குழப்பங்கள் இருந்தாலும், பயங்கள் இருந்தாலும் அது இப்பொழுது நீங்கி போகிறதற்காக நன்றி அப்பா. ஏன்னா உங்கள் பிள்ளைங்களுக்காக நீங்கள் சிந்தியது உங்களுடைய சொந்த ரத்தம், உங்களுடைய கடைசி சொட்டு ரத்தமும் சிந்தப்பட்டு நீ எனக்குள் தான் இருக்கிற, நான் உனக்குள் இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காண்பிக்கும்படியாக அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர் ஆண்டவரே. பிதாவிடத்தில் நீர் வேண்டும் பொழுது, பிதாவை நான் உன்னிலும் நீங்கள் என்னிலும் இருக்கிறது போல இவர்கள் எல்லாம் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி நான் வேண்டிக் கொள்கிறேன் என்று வேண்டது போல ஏசப்பா, நாங்கள் எங்கேயும் இல்லை தகப்பனே, நீங்கள் எங்களுக்குள்ளே தான் இருக்கீங்க, எங்களை விட்டு பிரிகிறதே இல்லை. இன்றைக்கு உங்கள் பிள்ளைங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயமும் கவலையும் நீங்கி உங்கள் சமாதானமும் சந்தோஷமும் அன்பும் அவங்க நிரப்பட்டும், சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்பட்டவட்டும் சுவாமி. ஆண்டவரே, நீர் சிலுவையில் பெற்றுக் கொடுத்த ஆசீர்வாதம், தெய்வீக சுகம், ஆரோக்கியம் அத்தனையும் பிள்ளைகளை நிரப்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.